வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேத்தியோட ட்ரேடிங் பேட்டர்னும் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும், என்னென்ன ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி போகலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ போகலாம். நம்ம நேற்றுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத மார்னிங் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒரு 22,300 வரைக்கும் மார்க்கெட் வந்து 22,500 600 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும், அதுல இருந்து 22,300 வரைக்குமே ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மார்னிங் வியூவா இருந்துச்சு. அதுதான் வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தோம். பட் லைவ் மார்க்கெட்ல நம்மளோட வியூ சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இந்த சப்போர்ட்டை ப்ராப்பரா எடுத்துட்டு இருந்தாங்க, அது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் நிஃப்டி நம்ம மார்னிங் என்ன வியூ கொடுத்துருந்தோமோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்பரா மூவ் ஆயிருக்கு. 22,300 வரைக்குமே வந்திருக்கு. ஓகே, இதுல பார்த்தோம்னா 5 மினிட்ஸ்ல ஓகே ஓகே, ஸோ நம்ம மார்னிங் என்ன வியூ வச்சிருந்தோமோ அதை பேஸ் பண்ணி 22,285 280ங்கிறது ரேஞ்சா இருந்துச்சு. லைவ் மார்க்கெட்ல நம்ம இதுதான் ரேஞ்சா கொடுத்துருந்தோம். டெலிகிராம்ல இதை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் 22,280 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்சைட்ல இந்த டே ஹை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,800 வரைக்குமே போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கடைசி வரைக்குமே என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஃபுல்லாவே இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிருந்துச்சு. தொடர்ந்து அதுதான் வியூ வச்சிருந்தோம் லைவ்லயும். இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ற வரைக்கும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அப் சைட்ல தான் இருந்துச்சு. இதுல இருந்து ப்ராப்பரா ஒரு டே ஹையும் பிரேக் பண்ணிருக்குல்ல, 1 2 3 கேண்டல்ல. இதுல ஸ்டார்ட்ல பார்த்தோம்னா சரி, இதுல 1 2 3 ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்டல் இந்த 15 மினிட்ஸ்ல ஃபார்ம் ஆன இந்த கேண்டில் ஒரு டே வந்து பிரேக் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகே, அந்த கேண்டில் வந்து மூணாவது 4வது கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேல போயிருக்கு டே ஹையை. ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் தான் கொடுத்துச்சு. தொடர்ந்து ரன் ஆகுங்கிற இண்டிகேஷன் தான் கொடுத்துருந்துச்சு. பிளஸ் வந்து நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து சப்போர்ட்டா மாறி இருக்கு. இதுல வந்து சப்போர்ட்டா ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ இது ஒரு அப்சைடுக்கான பொட்டன்ஷியலா தான் பார்க்க முடிஞ்சது. மறுபடியும் நிஃப்டிக்குள்ள தொடர்ந்து வரும்போதும் இந்த ரேஞ்சில் டே லோல தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துட்டே இருந்துச்சு. இதுல ஒரு சப்போர்ட், மறுபடியும் சப்போர்ட், இதுலயும் சப்போர்ட், தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துட்டே தான் இருந்துச்சு. இதுதான் லைவ்லயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். சரி, ப்ராபபிலிட்டி வந்து அப்சைட்ல பிரேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறது பார்க்க முடிஞ்சது. அப் சைட்ல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நம்மளோட பொசிஷன் அப் சைட்ல தான் இருந்துச்சு. தொடர்ந்து நிப்டி இந்த ரேஞ்சை, இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி இந்த இதையும் பிரேக் பண்ணிருந்துச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுச்சு, அப் சைட் வியூ போறதுக்கான பாசிபிலிட்டிஸை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி நிப்டி கீழே வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, லைவ்ல நம்மளோட வியூ வந்து அப்சைடா இருந்தாலும் இதை கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல நம்ம. அதனாலதான் சைட்ல வியூ வச்சிருந்தோம். அதாவது லைவ் மார்க்கெட்ல மார்னிங் வந்து 22,800 வரைக்கும் 22,280 வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வியூவா இருந்துச்சு. லைவ் மார்க்கெட்ல இந்த ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி பேட்டர்ன் பேஸ் பண்ணி எனக்கு கிஃப்ட் நிப்டியும் கூட ஓப்பனிங்ல இந்த 22,450 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருந்து 600 வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சு. ஓகே, நிஃப்டியும் அதே தான் பண்ணிருக்கு. டே ஹையை பிரேக் பண்ணிருக்கு, மறுபடியும் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது, இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அதை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்மளோட ஃபைனல் லெவல் சொல்லியிருந்தாலும் இது பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் வரலாங்கிறது 22,280 அப்படிங்கிறது வரைக்கும் வச்சிருந்தோம். 22,283 வரைக்கும் 283 வரைக்குமே நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபைனல் லெவல் ஏதாச்சும் இருந்தோம் அது வரைக்குமே நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நேற்றுக்கு நம்மளோட என்ன சொல்றது, ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி எடுத்த வியூ வந்து ஒர்க் அவுட் ஆகல. பட் நம்மளோட மார்னிங் வியூ கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரேடிங் செட்டப் வந்து பட் ஒர்க் ஆகல. ஏன்னா நம்ம டவுன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணல, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணனால. ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணி இங்க வரைக்கும் வந்து ஒரு சின்ன அப்செட் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் மார்க்கெட்டு, இன்னைக்கு ஹாலிடே, நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அப்படியே. ஓகே, ஸோ இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி 22,600ங்கிற ரேஞ்சு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 22,600 இப்போ நான் ரெக்கார்ட் பண்றது ஒரு 6:30க்கு. ஓகே, இந்த டைம்ல 6:30 ஈவினிங் இந்த டைம்ல வந்து கிஃப்ட் நிஃப்டி 22,600ங்கிற ரேஞ்சு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இல்லை அது இன்னும் கொஞ்சம் அப்டேட் கொடுத்து போகும் பட்சத்தில் நிஃப்டியும் கூட நாளைக்கு இந்த 20,600 இல்ல 700 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது இமிடியட் ரெசிஸ்டன்ஸா 22,800 ஆக்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த 22,800 ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இருக்கு. அதாவது ட்ரம்ப் வந்து என்ன சொல்றது, அந்த வார குயிக்கா ஸ்டாப் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். அதை பேஸ் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். மேபி அது கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நாளைக்கு ஒரு சின்ன அப்டென்ட் இருக்கலாம். ஓவரால் வியூ இப்போதைக்கு நெகட்டிவ் தான், பட் இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டென்ட் இருக்கலாம். ஓகே,
22,800ங்கிறது ஒரு பொட்டன்ஷியலான என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இப்போதைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, நம்ம இதை டே இதில் பார்த்துடலாம். ப்ளஸ் வந்து சார்ட்ல பார்த்தோம்னா பாட்டம்லயும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது நிஃப்டி. ஓகே, ஸோ ஒன் டே சார்ட் பேட்டர்ன்ல இந்த அப்படியே கனெக்ட் பண்ணோம்னா இதுல கனெக்ட் ஆகுது, ப்ளஸ் இதுலயும் கனெக்ட் ஆகுது. இந்த சப்போர்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. டெக்னிக்கலாவும் ஒரு சின்ன ஒரு இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு சின்ன அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. ஓகே, ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டி கூட பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவர் நைட்ல எதுவும் நடக்காத வரைக்கும் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எது வரைக்கும் போகலாம்? இப்போதைக்கு இந்த சேனல் பாட்டன் இங்க இருக்கு, பாட்டம் சப்போர்ட் டாப்ல இங்க இருக்கு. பட் நம்ம இன்பிட்வீன் பார்த்தோம்னா இதுக்கு உள்ளாடி தான் இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல. பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிஃப்டி கம்ப்ளீட்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு இப்படி ட்ரேட் ஆகலாம்னா எடுத்துட்டு ஓகே, ஸோ இதுல இருந்து நாளைக்கு ஒரு அப்டன் கொடுக்குதுன்னா நாளைக்கு இந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 22,580ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 22,580 600 ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகுது நோக்கம் இந்த ரேஞ்சுக்கு மேல. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நிஃப்டி எதை நோக்கி போகும்? 22,800ங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும். ஓகே, இது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து அப்டன் கொடுத்து 22,900 23,000 வரைக்கும் 23,100 வரைக்கும் வர நாட்கள்ல போகலாம். ஓகே, இந்த இத 22,800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 23,100ல இருக்கு. ஓகே, ஸோ அதனால ஷார்ட் டேர்ம்ல நாளைக்கு 22,800 வரைக்கும் தொடர்ந்து அப்டன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நாளைக்கு ஒரு நாள் கழிச்சோ 23,100 வரைக்கும் நிஃப்டி போகலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து அடுத்த ரிஜெக்ஷன் மறுபடியும் டுவோர்ட்ஸ் டவுன் சைடுக்கு வரலாம். ஒருவேளை நாளைக்கு இந்த 800ல ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா இங்க இருந்து ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் 22,500 டெஸ்ட் பண்றதுக்கு வரும். ஓகே, ஸோ 22,800ல அப்சைட் வந்து பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 22,500 வரைக்கும் மறுபடியும் நிஃப்டி ஃபால் ஆகும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா வழக்கம் போல டவுன் சைட் மறுபடியும் கீழே 22,450ங்கிற ரேஞ்சுக்கு நிஃப்டி ஃபால் ஆகும். ஓகே, ஸோ இது டவுன் சைடுக்கான பொட்டன்ஷியல். நாளைக்கு ஒரு சின்ன அப்ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு காமிக்குது மார்க்கெட்ல. தொடர்ந்து இந்த ரேஞ்சில் போகலாம் அப்படிங்கிறது தான் காமிக்குது. 22,800 வந்து இனிஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை தொடர்ந்து அதை பிரேக் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான ஹோல்டிங் கொடுத்து மேலே போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,100ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி போகலாம். ஓகே, ஸோ ஓவர் நைட்ல எதுவும் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். ஓவர் நைட்ல மறுபடியும் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா மறுபடியும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். மறுபடியும் லைவ் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெலிகிராம்ல லைவ்ல அப்டேட் போஸ்ட் பண்றேன். டெலிகிராம்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் வியூ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.